என் செல்ல பிள்ளையே, இந்த இனிய நாளில் உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் நீ பெருமகிழ்ச்சி காண்பாய். என் தங்கமே, நீ வாழ்க்கையில் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டுமா? துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா? நீ பட்ட கஷ்டங்களில் இருந்து நீ விடுபட வேண்டுமா? நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமா? இதோ என்னுடைய பாதங்களில் உன்னுடைய பாரங்களை எல்லாம் சமர்ப்பித்து விடு. எதுவும் உன்னை நெருங்காமல் உனக்கு நல்ல போதனைகளை போதித்து உன்னை சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் உன் அப்பா. பயந்து பயந்து ஓடாதே என் தங்கமே. பயந்தால் கடைசி வரை பயந்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும் காலம் வந்துவிடும். வெறுத்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று சோர்ந்து போய் விடுவாய். அதற்காகவா உன்னை படைத்தேன்? நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு சோதனையும் அவமானமும் வரவிட மாட்டேன். உனது பாரங்களை எல்லாம் நான் சுமக்காமல் போனால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என் பிள்ளையே? உனக்கு வேண்டியதை தினமும் உனக்கு அளித்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று தினமும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ தோற்று கொண்டு இருக்கின்றாய் என்பது அர்த்தமில்லை, நீ ஜெயித்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் அர்த்தம். இதை உன் மனதில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தினமும் என் நாமத்தையே சொல்லிக் கொண்டிரு. உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மை இரண்டுமே மிக முக்கியமான ஒன்று என் பிள்ளையே. இவை இரண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். அதை மட்டும் நீ தொலைத்து விடாதே என் தங்கமே. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உன்னுடன் இருந்தால் நீ வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம். அது எப்பொழுதும் உன்னை கரை சேர்க்கும். அந்த சகிப்புத்தன்மைதான் ஒவ்வொரு மனிதனின் ஆண்மை. அதுதான் பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்க்கிறது. பல விபரீத சம்பவங்களை சாமர்த்தியமாக எதிர்க்கின்றது. முன் யோசனை இல்லாத விவேகம் என்னும் முள் குத்தாது. சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலை பரிதாபமானது. எவராக இருந்தாலும் சரி, உனது எண்ணம் தடுமாறும் பொழுது உனக்கான நல்ல சிந்தனைகளை அளிக்க உன்னுடைய அப்பா நான் உன் கூடவே இருப்பேன். நீ வேதனை அடையும் காலங்களில் உன்னுடன் இருந்து அந்த வேதனைகளை போக்கும் ஆலோசனையையும் நானே வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையெனில் அவரது வாழ்க்கை பாழாகிவிடும். இதோ உன் வீட்டின் காவல் தெய்வமாக இருந்து உன் வீட்டில் உள்ளவர்களையும் உன்னையும் தீய சக்தியிடமிருந்து காப்பாற்றுபவனும் நானே. இல்லறத்தில் நல்லறத்தை காக்க என்றுமே உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். உன்னுடைய எண்ணத்தை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏழ்மைக்கு உதவி செய்வதையும் உன் மனதில் தூண்டுவேன். அதே போலத்தான் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதது போல் உன்னை நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை அறிந்து உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் நீ வாழ் என்பதை உனக்கு உணர்த்துவேன். இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வரும் கர்மாக்களை உனக்கு அறிய வைத்து எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை என்று எளிமையாகவும் மன மகிழ்ச்சியோடு அதை நீ ஏற்று இந்த ஜன்மத்திலேயே அதை அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கழந்து உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். ஆம், இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா? உன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முதலில் நீ முயற்சி செய். என்னால் முடியாது, எனக்கு இது வராது, என்னால் இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை முதலில் நீ உடைத்தெறி என் தங்கமே. அதற்கான வழியை உன் மனதில் இருந்தபடியே நான் உனக்கு அருளுவேன். மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம். உன்னுடைய அப்பன் நான் உன்னை விட்டு எங்குமே செல்ல மாட்டேன். அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கின்றாய். அதிலிருந்து நீ மீண்டு வர நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. இதோ உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று தினமும் அழுகிறாய். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையே. அது எல்லாம் உனக்கான நன்மை என்பதை நீ முதலில் புரிந்து கொள். நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நிச்சயமாக நீ என் மீது முழு பக்தியோடு என் முன் கரம் கூப்பி வந்தால் உனக்கானதை நான் உனக்காக நல்லபடியாக செய்து முடிப்பேன். உன் விதியை மாற்றும் கலியுக தெய்வமும் நான் தான்.
ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உனக்கு தீங்கு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், செல்வம் நிச்சயம் உன்னை தேடி வரும். உன்னுடைய கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படாதே என் பிள்ளையே. அதில் பெற்ற பாடங்களை நினைத்து உன் கடமைகளை நீ சரிவர செய்து வா. நீ இழந்த அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது உனக்கு நல்லதுதான் என்பதை நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே. உன்னுடைய இலக்கை நீ தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் நீ வெற்றி காண முடியாது என் பிள்ளையே. நீ எதை நோக்கி செல்கிறாய் என்பதை நிர்ணயித்து விட்டு அந்த பாதையை நோக்கி பயணம் செய். அப்பொழுதுதான் உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். உன்னுடைய இலக்கை அடையும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அட, தவறு நடந்து விட்டதே என்று நீயும் புலம்பி உன்னை சுற்றி உள்ளவர்களையும் புலம்ப வைத்து விடாதே. அந்த தவறு எப்படி நடந்தது என்பதை யோசித்து அந்த தவறை திருத்த முயற்சி செய் என் பிள்ளையே. எனவே எதற்காகவும் யாரையும் சார்ந்து வாழாதே என் பிள்ளையே. நீயே யோசித்துப் பார். எது சரி எது தவறு என்று உன் மனதிற்கே தெரியும். உன் மனமே உனக்கு மிகப்பெரிய ஆசான். உன் மனமும் புத்தியும் சொல்வதை முதலில் கேள். அது தவறா சரியா என்று பலமுறை சிந்தித்து பார். பிறகு உனக்கான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அதன் பிறகு உனது முடிவை எடு. ஆனால் முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை பற்றி நீ திரும்பவும் குழப்பிக்கொள்ள கூடாது என் பிள்ளையே. வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய் என் பிள்ளையே. அதேபோல் துன்பம் வரும்பொழுது அதை தைரியமாக சமாளிக்கும் திறமையையும் வளர்த்துக்கொள். இந்த துன்பத்தை கடந்து போக கற்றுக்கொள். எல்லாம் சில காலம்தான். துன்பம் வந்துவிட்டதே என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காமல் மாற்றம் ஒன்றே மாறாதது. தைரியமாக இரு என் தங்கமே. நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன் உழைப்பையும் முயற்சியையும் எப்பொழுதும் கைவிடாதே. இவை இரண்டும் உன்னுடன் இருந்து விட்டால் நீ வாழ்க்கையில் யாரையும் எவரையும் வெல்லலாம். எப்பொழுதும் நல்லவர்களுடனே பழக்கம் கொள் என் பிள்ளையே. உனக்கு தீங்கு விளைவிப்பவர்களும் உனக்கு கெட்டது செய்பவர்களையும் வாழ்க்கையில் இருந்து முதலில் நீக்கிவிடு என் தங்கமே. அது எப்பொழுதும் உனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். அவர்களை ஒருபொழுதும் உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே. மனதையும் உன் புத்தியையும் முதலில் சீர்படுத்து. அதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் முதலில் புகுத்து என் தங்கமே. எண்ணமும் மனமும் தூய்மையாக இருந்தால் நீ எதிலும் சுலபமாக வெற்றி காணலாம். உன்னை வெறுப்பவர்களை நீ மீண்டும் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். இந்த உலகம் உனக்கானது. உன்னை நேசிப்பவர்களை நேசி. உன்னை வெறுப்பவர்களை ஒருபொழுதும் உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே. அவர்களை அக்கணமே மறந்துவிடு. அவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதை புரிந்து கொள். உன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள என்றுமே முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. செல்ல பிள்ளை எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என்பது எனக்கு தெரியும். எனவே என் செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.